வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கேஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேற்று நிஃப்டி என்னென்ன லெவல்லாம் கொடுத்தோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில், சென்செக்ஸில், அப்புறம் ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்டட் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க, நேற்று நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸில் நம்ம என்ன ட்ரேட் என்ட்ரி எடுத்தோம், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம், அதுக்கப்புறம் நாளைக்கான வாட்ச் லிஸ்ட் என்ன, இதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் பாசிட்டிவில் தான் இருக்குது. 115 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. நாஸ்டாக் பார்த்திங்கன்னா 107 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. S&P இண்டெக்ஸ் 36 பாயிண்ட் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26,220. ஒரு நிமிஷம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஆமாம், 16 பாயிண்ட்டு தான் உங்களுக்கு இப்போதைக்கு பாசிட்டிவில் இருக்குது. இப்படியே போச்சுன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நேற்று நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நேற்றே ப்ரெடிக்ட் பண்ணோம் இன்றைக்கி மார்க்கெட் டவுனில் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் நேற்று வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். நேற்றே நான் சொன்னேன் மார்க்கெட் ஏன்னா நேற்று க்ளோசிங் வச்சு நான் சொன்னேன் மார்க்கெட் இன்றைக்கி டவுனில் தான் இருக்குன்னு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் டவுனில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா, பிலோ 26,130க்கு கீழே போன பட்சத்தில் பிஇஆவும் 26,280க்கு மேலே போன பட்சத்தில் சிஇஆவும் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்று நான் கன்ஃபார்மாக நீங்கள் இந்த பிஇ நீங்கள் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சது. நேற்று வீடியோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், 26,100. ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ 26,100 பிஇயில் நம்ம இன்றைக்கான எக்ஸ்பைரி 34 ரூபாய்க்கு வாங்கணும், 44 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி இதோட ஹை பார்த்தீங்கன்னா 105 ரூபா போயிருக்கு. இதே நிஃப்டி இதே நம்பர் நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி 26,100 பிஇ 113 ரூபாய்க்கு வாங்கினோம், 137 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். 152 ரூபா இதோட ஹை இன்றைக்கி போயிருக்கு. ஏன் நான் 2 ஆப்ஷன் வாங்கினேன்னா இப்போ நம்ம அதிகமாக லாட்டு நம்ம இன்றைக்கான எக்ஸ்பைரியில் நான் அதிகமாக அந்தளவு ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன். கம்மியான லாட் நான் இதில் வாங்கிட்டு நான் வாங்குவோட இப்போ 3-4 லாட் மேலே வாங்கினேன்னா இப்போ நிஃப்டி 26,100க்கு தான் நான் வாங்குவேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சேஃபு. ஸோ நம்ம இன்றைக்கி புக் பண்ண ப்ராஃபிட் இதுதான் நிஃப்டியில். நிஃப்டி நாளைக்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா 26,100, 26,090. இதுதான் இன்ட்ராடே பேஸ் சப்போர்ட்டாக இருக்கும். இது ரிஜெக்ட் ஆன பட்சத்தில் 26,030, 26,000 இதுதான் ஹவர்லி டிமாண்ட் ஜோனாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 26,850, மெயினாக 25,880க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக செல் ஆகாத மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,150 to 26,170. இதுதான் புல் பேக் சப்போர்ட்டாக இருக்கும், புல் பேக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா 26,220 to 26,240. இதுதான் இன்ட்ராடே செல்லிங் ஜோனாக இருந்துச்சு இன்றைக்கி. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 26,280 to 26,300. இதுதான் ட்ரெண்ட் சேஞ்சிங் ஜோனாக இருக்கும். நம்ம நேற்று இந்த லெவலில் நம்ம வாட்ச் பண்ணோம். 26,340 to 26,360. இது புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. இதை பிரேக் அவுட் ஆக பட்சத்தில் நம்மளுக்கு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நாளைக்கு டுமாரோ பார்த்தீங்கன்னா என்னையை கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன், நாளைக்கு நெகட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு சைட்வேஸாக உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சைட்வேஸாக இருக்கிறப்ப நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் உங்களுக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இன்றைக்கி 1 ஹவரோட சேட்டும் 15 மினிட்ஸோட சேட்டும் அடுத்து 5 மினிட்ஸோட சேட்டை வச்சு நான் சொல்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 26,200 கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் சைட்வேஸாகவும் நெகட்டிவாகவும் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா நாளைக்கு 26,280 பாசிட்டிவாகவும் இல்லை சாப்பியாகவும், அதாவது அதை இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் சாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா 26,100 பிஇ பிலோ, அதாவது 26,095 கீழே இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் சஸ்டெயின் ஆகிற பட்சம். ஏன் நான் இன்றைக்கி கொடுத்தேன்னா, நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு சைட்வேஸாக மாறும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் பி டாப்பில் கொடுத்துருக்கேன்.
ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 26,160 இதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸு. டார்கெட் ஒன்று பார்த்தீங்கன்னா 26,040, 26,000, 25,920. இல்லை நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், நீங்கள் ஆப்ஷன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுக்கு நெஃப்டி சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் நான் ஆப்ஷன் சொல்லிட்டு நான் நெஃப்டி சொல்கிறேன்னா, இப்போ நெஃப்டியோட கிராஃபு நம்ம வந்து இப்போ எப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் லெவலை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஆனால் வந்து ஆப்ஷனோட கரன்சிக்கு நம்ம கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் நான் நெஃப்டியை வந்து சொல்லிவிட்டு நெஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் எவ்வளோ போகும் பாயிண்ட்ஸ்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பேஸ் பண்ணி நாளைக்கு நீங்கள் ஆப்ஷனை வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஏன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆப்ஷன் ரியல் டைமாக 9:30க்கு நான் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். 9:30 to 9:45 நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அதில் செக் பண்ணலாம். சப்போஸ் வந்து புல்லிஷாக இருக்கிற பட்சத்தில் நெஃப்டி பார்த்தீங்கன்னா 26,300 நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்போனா 26,290க்கு மேலே மார்க்கெட் 5 நிமிட்ஸ் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 26,300 நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் 26,220. ஏன்னா மார்க்கெட் இப்போ கொஞ்சம் பேரிஷாக இருக்குது, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நீங்கள் டார்கெட் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 26,095 to 26,200 இதுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் ஆப்ஷன் வாங்காதீங்க, ஹைலி டேஞ்சரஸ். அதுக்கான இதுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆப்ஷனை வாங்காதீங்க. கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ட்ரிகர் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா அதோட ட்ரிகர் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ட்ரேட் பண்ணாதீங்க. நான் எப்பயும் சொல்கிறதா இந்த 9:30 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் டைரெக்ஷன் கிடைக்கும். நான் ஏன் இதை வந்து நான் போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து எப்பயுமே நம்ம போடுறது தான் பிஇ, சிஇ, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிட்வீனாக இருக்கும்போது நோ ட்ரேட். ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து என்ன போட்டிருக்கேன்னா, மார்க்கெட் வந்து பயாஸ்டாக, அதாவது நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 26,280 கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இதுதான் நம்மளுக்கான நெஃப்டியோட வியூ நாளைக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று என்ன லெவல் கொடுத்தோம்னா 59,920க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் சிஇஆவும், 59,600 to 59,880 இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேட் ஜூனாகவும், 59,550 கீழே இருக்கிற பட்சத்தில் பிஇஆவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோம்னா 59,500 பிஇ நம்ம வந்து வாங்கினோம். பார்த்திங்கன்னா 605 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம், 627 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருந்தோம். ஆனால் ஹை பார்த்திங்கன்னா இன்றைக்கி 644 ரூபா போயிருக்கு. பேங்க் நிஃப்டி நாளைக்கான நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஹையும் லோவும், இன்றைக்கான லோ வந்து உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் நெஃப்டிக்கு சொன்னது தான் நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கும் சொல்கிறேன். மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. சம்திங் ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மறுபடியும் மாறும். ஏன்னா வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஹையில் இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் திருப்பி வந்து ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு நெஃப்டிக்கு சொன்ன அதே மாதிரி தான் பேரிஷாகவும் சைட்வேஸாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா 59,300 to 59,280. சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா 59,050 to 59,100. சப்போர்ட் 3 பார்த்தீங்கன்னா 58,800. இதுதான் வந்து பேனிக் நெஃப்டிக்கு சொன்ன மாதிரியே தான். இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 59,550லேருந்து 59,600, 59,750 to 59,800, 60,000 தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன ஹை இதை வந்து பிரேக் பண்ண பட்சத்தில், ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ண பட்சத்தில் பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. நான் திரும்பி அதான் சொல்கிறேன். டுமாரோ மார்க்கெட்டு வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா நெஃப்டிக் மாதிரி தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு சைட் வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை கேப் டவுனாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. பிஇ சைடு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை மார்க்கெட் புல்லிஷ் ஆகணும்னா 59,600க்கு மேலே கேண்டில் வந்து உங்களுக்கு வால்யூம் அதிகமாக விழுந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நாளைக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து 59,300க்கு கீழே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,300 பிஇ நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த டார்கெட் விட்டுருங்க. உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து இப்போ வந்து இல்லை நீங்கள் வந்து சிஇ சைடு நீங்கள் வந்து போகணும் அப்படி வச்சிங்கன்னா 59,580க்கு மேலே மெயினாக பார்த்துக்கோங்க. 59,580க்கு 59,600 வச்சுக்கோங்க. 59,600 ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வால்யூம் அதிகமாகவும் விழுந்துச்சுன்னா
நீங்கள் தாராளமாக வந்து பேங்க் நிஃப்டி 59,600 சிஇ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸும் உங்களோட டார்கெட்டும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நாளைக்கு ஓஆர்பியை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா லைக் நம்ம வியூவர் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து நான் மெயினாக காமனாக யூஸ் பண்ணுறது ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ராடேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான தனியாக வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து தனியாக ஃபுல் லென்த் வீடியோ ஒன்று வந்து நான் மேக் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிலோ 59,300க்கு கீழே இருக்க பட்சத்தில் அக்ரெசிவ் ஆகவும் பி சைடாகவும் இருக்கும். இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே 300 to 550 இதுக்குள்ளே இருக்க பட்சத்தில் நோ ட்ரேட் ஜோன் ஆகும். நான் எப்போயும் இந்த நோ ட்ரேட் சொல்கிறேன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 2 பக்கெட்டும் உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிட்டு, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இல்லை 59,600க்கு மேலே இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து கால் சைடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் நோ ட்ரேட் ஜோன், இல்லை நம்மளுக்கு இந்த 2 ரேஞ்சுக்குள்ளேயே உங்கள் பிஆவும் சிஆவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு என்னோடய வியூ நாளைக்கு வந்து வேரிஷாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வாட்ச் பண்ணுவோம். கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு ஓப்பனே ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரெண்டே உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லி பியரிஷ் தான். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், லைக் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 85,600க்கு கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி மார்க்கெட் பியரிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு புல்லிஷ் மூமெண்ட்டுமே மார்க்கெட் வந்து வரலை. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பேரிஷாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு ட்ரேட் கிடச்சிச்சு. நம்ம நேற்று சொன்ன 85,600 பி நம்மளுக்கு ட்ரேட் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணல சென்செக்ஸில். ஏன்னா நம்மளுக்கு வேணுங்கிற ப்ராஃபிட் நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து சென்செக்ஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணல. இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேஜராக இருக்க சப்போர்ட்டு சென்செக்ஸுக்கு 85,180லேருந்து 85,200 இதுதான் இன்ட்ராடே சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இல்லை 85,000 to 84,950 இதான் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாக உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். இல்லை 84,780 இதுதான் பிரேக் டவுன் சப்போர்ட்டாக உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் வந்து 85,450, 85,500, 85,700 to 85,750 இதுதான் ஹெவி ரிஜெக்ஷன் ஜோனாக இன்றைக்கி வந்து ஆக்ட் ஆகிருக்கு. நாளைக்கு ட்ரெண்டே உங்களுக்கு ரிவர்சல் ஆனதுக்கான வாய்ப்பு எப்போ இருக்குன்னா 86,000 கிராஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. டுமாரோ மார்க்கெட் என்னோடய வியூ எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா பிலோ வந்து 85,450க்கு இருக்கிற பட்சத்தில் செல் ஆன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் அதான் பியரிஷ் கான்செப்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை பிரேக் 85,700க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷார்ட் ரெக்கவரிங் ரேலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 85,000 உங்களுக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் சைடு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போ வந்து பிஇ சைடு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சென்செக்ஸ் வந்து 85,180 கீழே நீங்கள் பிரேக் பண்ணுறப்ப 85,200 ஆர் 85,000 நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஏன்னா வந்து சென்செக்ஸ் எப்பயுமே நான் சொல்கிறது வாலட்டைல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸில் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். அதான் நான் சொல்லுவேன். கால் சைடு பார்த்தீங்கன்னா 85,600 எப்போ சஸ்டெயின் ஆகி உங்களுக்கு வந்து வால்யூம் அதிகமாக விழுகுதோ அப்போ வந்து நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுங்கள். சென்செக்ஸில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலன்னா உங்கள் மொத்த மணி 0 ஆயிரும். நிஃப்டி மாதிரியோ பேங்க் நிஃப்டி மாதிரியோ கிடையாது சென்செக்ஸ் வாலட்டைல் ஜாஸ்தி கம்பேரிட்டிவ்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அதனால் நான் வந்து ரொம்ப லிமிட்டாக என்னோடய வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப 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 மினிமலாக தான் நான் வந்து சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி நான் ட்ரேட் பண்ணுவேன். இப்போ நாளைக்கு சென்செக்ஸோட வியூ பார்த்தீங்கன்னா 85,180க்கு கீழே உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகிறப்ப நீங்கள் புட்டாகவும் 85,600க்கு மேலே உங்களுக்கு வந்து கேண்டில் உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப காலாகவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை 85,250 to 85,500 இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ட்ரேடும் அதாவது எந்த ஆப்ஷன் நீங்கள் வாங்க வேண்டாம். இல்லை உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்குறேன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ப்ரோக்கரேஜ் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நசாரா டெக்னாலஜிஸ் அண்ட் ஜேகே லக்ஷ்மி, நுவாமா அண்ட் க்ரீன் பிளை,
சோம்னி செரமிக்ஸ் அண்ட் பிர்லா கார்பரேஷன் நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஜென்சார் டெக்னாலஜிஸ் அண்ட் அப்போலோ பைப்ஸ், அப்போலோ டியூப்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். டேட்டாமேட்டிக்ஸ் அண்ட் அம்புஜா சிமெண்ட் ஹெவியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு டார்கெட்டும் உங்களுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 கொடுத்துருக்காங்க டார்கெட், இதே நீங்கள் வாட்ச் பண்ணலாம். டால்மியா பாரத், இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் அண்ட் சோ மெனி ஹோம் அண்ட் ஏசிசியை வாட்ச் பண்ணுங்கள். மெயினாக ஏசிசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் உங்களுக்கு ஹெவியாக இருக்குது, இதே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, நாளைக்கான நிஃப்டியோட வியூ என்ன, நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட வியூ என்ன, நாளைக்கான சென்சாக்ஸோட வியூ என்ன, நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம், நாளைக்கு நம்ம என்ன வந்து லெவல்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ப்ரோக்கரேஜஸோட ரெக்கமெண்டேஷனை பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட அனலைசிஸ் படி நேற்று என்ன நம்ம சஜஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன ட்ரேட் பண்ணோம், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம், நாளைக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட் என்ன, இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில், ஏன்னா நம்ம பிடிஎஸ்டிக்காண்டி நம்ம சொல்லியிருந்தோம், டிவிஎஸ் போட்டார். காலையில் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 83 ரூபா, அதாவது 80 சம்திங் வந்து போனால் நம்ம அப்போயே புக் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்தோம், நம்ம அப்போயே புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கினது தான் நான் இங்கே நான் போட்டிருக்கேன். 65 ரூபாய்க்கு நம்ம வாங்கி 74 ரூபாய்க்கு மறுபடியும் செல் பண்ணோம். ஏன்னா நம்ம மறுபடியும் கொடுத்த டார்கெட் அது போகலை. அதே மாதிரி நேற்று நம்ம பிடிஎஸ்டி கொடுத்த டார்கெட் அது போகலை. ஆனால் நம்ம ப்ராஃபிட் தான் புக் பண்ணோம், நம்ம லாஸ் புக் பண்ணல ரெண்டுலையுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக், அதாவது நேற்று நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா நம்ம கரெக்டாக இன்றைக்கி, அதாவது என்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சது 919 ரூபாய்க்கு தான். ஏன்னா ஓப்பன்லேயே அவன் வந்து கொஞ்சம் கேப் அப்பில் தான் இருந்தான். ஆனால் 919 ரூபாய்க்கு நம்ம என்ட்ரானோம். நான் வந்து 934 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம சொன்ன எல்லா டார்கெட்டுமே நாட்கோ ஃபார்மாவில் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி இது வந்து முன்னாடி போட்டது, இது வந்து இப்போ வாங்கினது, அது ரெண்டையும் நான் மாற்றி போட்டிருக்கேன். கேஇசி நம்ம வாங்கினோம். கேஇசி பார்த்தீங்கன்னா 704 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம், 714 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம இன்ட்ராடேக்காண்டி நம்ம வந்து பிக் பண்ண ஸ்டாக்கு, நான் குரூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து குரூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இன்னொரு ஸ்டாக் நம்ம இன்றைக்கி பார்த்தது கேவிபி வந்து இன்றைக்கி நம்ம சொன்ன என்ட்ரி வரவே இல்லை, அதனால் நம்ம வந்து ட்ரேட் பண்ணல. அதில் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண, அதாவது இன்றைக்கி அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுறத விட இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் ஜமுனா ஆட்டோஸ் வந்து பிடிஎஸ்டிக்காண்டி. ஏன்னா வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது ஹெவி வால்யூம் விழுந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஜமுனா ஆட்டோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ஜமுனா ஆட்டோ வந்து உங்களுக்கு நிறையா வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நாளைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒருவேளை பிடிஎஸ்டி வாங்காதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜமுனா ஆட்டோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜமுனா ஆட்டோ நாளைக்கு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அது ஓஆர்பி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா அது வந்து புல்லிஷ் ரெக்கவர், அதாவது டவுனில் போயிட்டு உங்களுக்கு வி ஷேப்பில் ரெக்கவர் ஆகிருக்கு. அதனால் வந்து நீங்கள் நாட்கோ ஃபார்மா நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் பவர் இண்டியாங்கிறது ஒரு பெரிய ஷேர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வால்யூம் ரொம்ப ஹையாக விழுந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இங்கே பவர் இண்டியா வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து மதர்சன் தொடர்ந்து உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் அதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். இல்லை நீங்கள் கிராஃப் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கிராஃப் பாருங்கள். ஏன்னா நான் இவ்வளோ ஸ்டாக்கை நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த 5 ஸ்டாக் நான் சொல்லியிருக்கேன். மதர்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப் ட்ரெண்ட் தான். கீழேருந்து, அதாவது நீங்கள் டேட் வைஸாக கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம், எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே போயிருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி க்ளோசிங் வால்யூம் உங்களுக்கு வந்து ஓஆர்பி பிரேக் டவுன் ஆகல, உங்களுக்கு வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கான். நாளைக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே, அதாவது ஜமுனா ஆட்டோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ், நாட்கோ ஃபார்மா, பவர் இண்டியா, மதர்சன், இது எல்லாமே உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டு 3 டேஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஸ்டாக், இந்த 5 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் மோர் தென் 3%, 4%, 5% உங்களுக்கு வந்து போயிடுது. நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து நீங்கள் பை பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம எந்த லெவலை வச்சு நம்ம பிக் பண்ணுறோம், எப்படி அது பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இது இல்லாமல் நம்ம சேனலில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது, இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்காக நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும், இப்படி ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.